பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் ஒரு விஞ்ஞானி வந்து ஒரு பொருளை கண்டுபிடிச்சாரா. அந்த பொருள் வந்து அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதே இல்லை, மனிதர்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமுள்ளதாக இருந்தது. அதனால் அரசாங்கம் பார்த்துட்டு அவரை பாராட்டலாம்னு சொல்லி போட்டு அவர் கூப்பிட்டு வச்சு பாராட்டுறாங்க. பாராட்டு விழா நடத்தி பரிசெல்லாம் கொடுத்து ரொம்ப கௌரவிக்கிறாங்க. இப்படி கௌரவிக்கிறப்போ அதில் ஒரு சில பேருக்கு மனசுக்குள்ள அப்படியே வைத்தெரிச்சல், இந்த ஆள்களெல்லாம் கண்டுபிடிச்சாலே ஒரு விஷயமா அப்படின்னு போட்டு நினச்சிட்டு அவர்கிட்டயே போய் அவர் கிண்டல் பண்ணணுங்கிறக்காக சொல்கிறாங்க, ஏயா நீ எல்லாம் கண்டுபிடிச்சாலும் ஒரு பொருளா, இதெல்லாம் ஈஸியாக ஒருத்தர் செஞ்சிடலாம், முன்ன பின்ன யாரும் கண்டுபிடிக்க முடியாதா, இதெல்லாம் ஒரு விஷயமாயா அப்படின்னு போட்டு அவரை பார்த்து கேட்குறாங்க. அப்போ அவர் ஒன்றும் சொல்லலை, பெருசாக அதை எடுத்துக்கல. இருந்தாலும் சரி இதுக்கு நாம் சரியான பதில் தந்தேன்னு சொல்லி போட்டு ஒரு முட்டை எடுத்து இந்தாங்க, இதை வந்து இந்த டேபிள் மேலே நிற்க வைங்க அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்குறாரு. அப்புறம் அந்த முட்டையை வந்து செங்குத்தாக தான் நிற்க வைக்கணும்னு சொல்லி தர்றாரு. அப்போ பல பேர் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, அது முட்டையை நிற்க வைக்கவே முடியல. அப்புறம் சரி நீயே செய்யா அப்படின்னு சொல்லி போட்டு அந்த விஞ்ஞானிகிட்டே திருப்பி கொடுக்குறாங்க. அவர் இன்னும் பண்ணார், டக்குன்னு அந்த கீழ்ப்பதியை லைட்டாக கொத்தி விட்டு அந்த இடத்துல அப்படி நிற்கிற மாதிரி பண்ணி அதை வைக்கிறாரு. அந்த இடத்துல குழியோட்டங்கடி டக்குன்னு நின்றுச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதை நான் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டு மற்றவங்களும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்களா, இப்படித்தான் நீங்களும் என்னோட கண்டுபிடிப்புமே, ஒருத்தர் செய்கிறத பார்த்து அதுக்கப்புறம் அதை செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் தைரியமாக செய்யணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த விஞ்ஞானி சொன்னார். அப்போ அவங்கெல்லாம் வெக்கத்தில் தலை குனிஞ்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களா. இதன் மூலியம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் மற்றவங்க ஒரு விஷயத்தை புதுசாக செஞ்சு காட்டுறப்போ அவங்களை பாராட்ட வேண்டும், அவங்கள அவமானமாக தூட்டி பேசக்கூடாது. அப்படி பேசுனா அது கடைசியில் நமக்கே அந்த கேவலம் வந்து சேரும் அப்படிங்கிற நல்லா தெரிஞ்சுக்கணும்.